வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2025 ஆண்டு பட்ஜெட் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க வல்லது, கோடி காட்டினார் பிரதமர். அடுத்த மாதம் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட் மக்களை பாதித்து வரும் வாழ்க்கை செலவின உயர்வை சமாளிக்க வல்லதாக இருக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். பொருட்களின் விலை உயர்வு மக்களின் தற்போதைய தலையாய பிரச்சினையாக இருந்து வருகிறது. விலை உயர்வு உட்பட மக்களின் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்கும் வகையில் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட் முன்னெடுக்கப்படுவதற்கான முயற்சிகள் யாவும் மேற்கொள்ளப்படும் என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வர் உறுதி அளித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை போர்ட்கலான் வெஸ்ட்போர்ட் மலேசியா சென்ட்ரியன் பர்ஹாட் நிறுவன ஊழியர்களுடனான சந்திப்பின் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். எனினும் சில பொருட்களின் விலை உயர்வு கண்ட போதிலும் அண்டை நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த விலை உயர்வு கடுமையாக இல்லை என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். ஆசியான் பிராந்தியத்திலேயே சமையல் எண்ணெய், மாவு, சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை நமது நாட்டில் குறைவாகவே உள்ளது. சீனியின் விலை சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மலேசியாவில் குறைவாக உள்ளது. அரிசி விலை இந்தோனேசியா, தாய்லாந்தை விட இங்கு குறைவாக கிடைக்கின்றது என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஜோஹோர் மாக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெறும் வேளையில் தொகுதி வாக்காளர்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே வாக்களிக்கும்படி தேர்தல் ஆணையமான SPR இன்று அறிவுறுத்தியுள்ளது. நாளை சனிக்கிழமை நிர்ணயம் இல்லாத வானிலை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்கள் திரண்டு வந்து முன்கூட்டியே வாக்களிக்கும்படி தொகுதி வாக்காளர்களை SPR செயலாளர் டத்தோ இக்மால் ருடின் இஷாக் கேட்டுக்கொண்டுள்ளார். தாம் தெரிவித்துக் கொண்ட பகிரங்க மன்னிப்பை பெருமனதுடன் ஏற்றுக்கொண்டுள்ள மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷாவிற்கு கிடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சனுசி முகமது நூர் இன்று தமது நன்றியை பதிவு செய்தார். அதே வேளையில் ஸ்லாங்கூர் சுல்தானின் அறிவுறுத்தலை ஏற்று இனி தாம் வெளியிடக்கூடிய எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் மிக கவனமாக வாயடக்கத்தை கையாளப் போவதாக சனுசி உறுதி அளித்துள்ளார். ஸ்லாங்கூர் சுல்தான் தம்மை பெருமனதுடன் மன்னித்து இருப்பது அவரின் இரக்க குணத்தையும் கருணையையும் காட்டுகிறது. சுல்தானின் பரந்த மனப்பான்மை ஸ்லாங்கூர் மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கிறது என்பதுடன் சுல்தான் தலைமையிலான மாநில அரசின் இறையாண்மையை காக்கிறது என்று சனுசி வர்ணித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 17 வயது இளைஞனை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்கு சமூக ஊடக பிரபலமான சமய போதகர் PU அஸ்மான் என்ற அஸ்மான் ஷா அலியாஸுக்கு கல்லான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 24 ஆண்டுகள் சிறை மற்றும் 2 பெரும்படி தண்டனை விதித்தது. அதேவேளையில் இத்தண்டனையை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் வரை தண்டனையின் அமலாக்கத்தை ஒத்திவைக்குமாறு அவர் செய்து கொண்ட விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. அந்த நபரை காஜாங் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. 43 வயதுடைய அந்த சமய போதகர் கடந்த 2022 ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி கில்லான் கம்போங் சுங்காய் உடங்கில் உள்ள கிராம தங்கும் விடுதியில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. பினாங்கு நிபுங் தபால் புக்கெட் பஞ்சூர் தொழிற்பேட்டை பகுதியில் ஒரு தொழிற்சாலையில் நிகழ்ந்த கொள்ளை முயற்சியின் போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 கொள்ளையர்கள் வியட்நாம் பிரஜைகள் ஆவர். 38 மற்றும் 39 வயதுடைய அந்த 2 வியட்நாம் பிரஜைகளும் 11 கொள்ளை சம்பவங்களில் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. தொழிற்சாலை, கிடங்கு மற்றும் இரும்பு பெட்டகம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்பது புலன் விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹம்சா அமர் தெரிவித்தார். அந்த 2 நபர்களும் அதிகாலை 3:20 மணியளவில் அந்த தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் கொள்ளையிட்ட பின்னர் வெளியேறி கொண்டு இருந்தபோது அவர்களை தடுத்து நிறுத்த போலீசார் முயற்சித்தனர். ஆனால் அவர்கள் பாரங்கை கொண்டு போலீசாரை தாக்க முயற்சித்த போது இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று பினாங்கில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் டத்தோ ஹம்சா ஹமாட் இதனை தெரிவித்தார். இருவரையும் சுட்டு வீழ்த்தப்பட்டது மூலம் பினாங்கு மற்றும் கிடாவில் நிகழ்ந்த 11 கொள்ளை சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கில்லான் பாட்கில்லான் சாலையை விரிவுபடுத்துவது
மற்றும் மேம்படுத்துவது குறித்து போக்குவரத்து அமைச்சும் ஸ்லாங்கூர் மாநில அரசும் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் லோரி சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வது மற்றும் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை தொடர்ந்து அந்த சாலை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இவ்விவகாரத்திற்கு எவ்வாறு தீர்வு காண்பது, சாலையை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பது குறித்து ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி மற்றும் போக்குவரத்து அமைச்சுடன் தாம் கலந்து ஆலோசிக்கவிருப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். கொலக்கில்லானில் 2வது வெஸ்ட்போர்ட்ஸ் துறைமுகத்திற்கான பூமி வேலையை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பாட்கில்லான் சாலை விரிவாக்கத்திற்கான செலவினம் குறித்த விவரங்களை தற்போதைக்கு வெளியிட இயலாது என்று நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் ஸ்ரீபட்டாலிங் கசாஸ் நெடுஞ்சாலையில் LRT நிலையத்திற்கு அருகில் ஆடம்பர கார் ஒன்று தீப்பிடித்துக் கொண்டதில் அந்த சொகுசு கார் முற்றாக அழிந்தது. இத்தீச்சம்பவம் தொடர்பில் இன்று மதியம் 12:17 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக கோலாலம்பூர் செயலாக்க நடவடிக்கை மையம் தெரிவித்தது. இதில் BMW i8 ரக கார் முற்றாக அழிந்தது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு புக்கேஜாலி நிலையத்திலிருந்து 6 வீரர்கள் விரைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சுமார் 12 நிமிடத்தில் தீ முற்றாக அணைக்கப்பட்டது. தீ ஏற்பட்டதற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வருவதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.